இப்படி அழுதுகிட்டே இருந்தா இறந்து போன உன் பையன் திரும்ப வந்துருவானா கபூர்? ஹரிதயா, என் பையன் செத்து போய் 1 வருஷம் ஆயிடுச்சு. நம்ப முடியலையா என்னால்? தெரியும். நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா உன் உடம்புதான் முடியாம போகும். தைரியமா இரு, தைரியமா இரு. என்னத்தையா தைரியமா இருக்கிறது? கோடிக்கணக்கான ப்ராப்பர்ட்டி, இவ்வளவு பெரிய பங்களா, பிசினஸ், வண்டிங்க, அனுபவிக்க வாரிசுதான் இல்லை. நான் அனாதை ஆயிட்டேன். நான் யாரும் இல்லாத அனாதை ஆயிட்டேன். ஹரிதயாள் எனக்கு வாரிசு இல்லாம போயிடுச்சியா? நான் இப்ப தனியாள் ஆயிட்டேன். ஹரிதயாள், தைரியமா இரு, தைரியமா இரு. அழாத, எல்லாம் சரியாயிடும். ஐயோ மாதவ், டேய் மாதவ், தாகமா இருக்கு. இந்த ஜக்கில் ஏன்டா தண்ணி ஊற்றி வைக்கல? ஏய் மாதவ், மாதவ், ஐயோ, ஏய் மாதவ், எங்கடா போய் தொலைஞ்ச? டேய் மாதவ், என்னது? எனக்கே சுத்தமா மறந்து போச்சு. மாதவ் தான் உடம்பு சரியில்லைன்னு 2 நாள் லீவ் எடுத்திருக்கானே. அட, இந்த லைட்டை யார் போட்டு வச்சது? தூங்குறதுக்கு முன்னாடி நான் தானே ஆஃப் பண்ணேன். சிகரெட்டா? ஒருவேளை மாதவ் திரும்ப வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா மாதவுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இல்லையே. அட, கிச்சன்லயே லைட் எரியுது. மாதவ், என்னது? கேஸ் எரியுது. யாரா டிஃபன் சாப்பிட்ருக்காங்க, ஆனா பாதி தான் சாப்பிட்ருக்காங்க. யார் அது? என்னது ஆச்சரியமா இருக்கு. யார் வந்திருக்காங்க? யார் அது? மாதவ், 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 யாரோ வந்திருக்காங்கடா. யார் அது? யார் அது? யாரு? ஜஸ்விந்தர் ரூமை யார் திறந்தது? யார் அது? ஒரு சத்தத்தையும் காணோம். இந்த அலமாரியோட சாவி என்கிட்ட கூட இல்லையே. ஜஸ்விந்தர், நான் சுயநினைவோடு தான் இருக்கேன்னா?
ஒன்றும் புரியலையே. ஹாய் டாட். Who are you? எப்படி என் வீட்டுக்குள்ள வந்த? பயப்படாதீங்க டாட். நான் திருடியும் இல்ல, பேய் பிசாசும் இல்ல. Then who the hell are you? லுத்திகா டாட். உங்க மருமகள் லுத்திகா. மருமகளா? எஸ் டாட். What nonsense. No. என் மருமக இப்ப உயிரோடவே இல்லை. அவ கார் ஆக்சிடென்ட்ல என் பையன் கூட சேர்ந்து இறந்துட்டா. You are a fraud. டாட், அந்த ஆக்சிடென்ட்ல நான் மட்டும் எப்படியோ உயிர் பழிச்சிட்டேன். அப்புறம் இந்த வீட்டோட ஜஸ்விந்தரோட கபோர்ட் சாவி என்கிட்ட இருந்தது. டாட், ஃப்ளைட் டிலே ஆனதுனால இந்த டைமுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு பார்த்தேன். அதான் கதவை திறந்து நானே உள்ள வந்துட்டேன். இப்படி எல்லாம் பேசுறதுனால நீ என் மருமகள் ஆயிட முடியாது. என் மருமக இறந்து போயிட்டான். உங்க மேல தப்பு இல்லை டாட். ஐ மீன், நீங்க இதுக்கு முன்னாடி என்னை பார்த்ததே இல்லை. கனடால எனக்கும் ஜஸ்வந்தருக்கும் நடந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா இனிமேலும் கோவப்படாதீங்க டாட். உங்க மருமக உயிரோட தான் இருக்கா. அவ இன்னும் செத்து போகல. நான் கொஞ்சம் கூட உன்னை நம்ப தயாரா இல்லை. என்னை ஏமாத்ததான் இங்க வந்திருக்க. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு. கெட் அவுட் ஆஃப் ஹியர். டாட் ப்ளீஸ். நான் ஜஸ்வந்தருக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த தான் இங்க வந்தேன். அவர் சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் அப்பாவை நீதான் கவனிச்சுக்கணும்னாரு. நான்சென்ஸ். நீ சொல்றதெல்லாம் பொய். மறந்துட்டீங்களா டாட்? ஜஸ்வந்தர் இந்த பங்களாவை என் பேர்ல வாங்கினாரு. இதோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக நான் முதல் தடவையா மும்பைக்கு வந்தேன். அப்போ நீங்க பெங்களூர்ல இருந்தீங்க. என்னை வந்து பார்க்க உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்படி என்ன தப்பு செஞ்சோன்னு எங்களுக்கு தெரியல. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நான் உங்க மருமக டாட். You wait, young lady. Wait, I'll show you. போலீஸுக்கு ஃபோன் பண்ணீங்களா டாட்? Yes. பட் ஃபோன் ஒர்க் பண்ணல டாட். அது மட்டும் இல்லாம வீட்டு விஷயத்துல போலீஸ் இன்வால்வ் ஆகுறது நல்லது இல்ல. Shut up and mind your own business. Oh, come on dad, relax. நான் மார்னிங் ஃபோனை ரிப்பேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் போலீஸை கூப்பிடலாம். ஓகே? இப்போ நீங்க உங்க ரூமுக்கு போங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. குட் நைட் டாட். ஓகே. இன்னைக்கு ராத்திரி மட்டும் நீ இங்க தங்கிக்க. நாளைக்கு காலையில போலீஸ் வந்ததும் உன் வண்டவாளம் எல்லாம் தெரிஞ்சு போயிடும். Thank you dad. உன் தேங்க்ஸ்ல மண் இருந்தா அள்ளி போடு. Good morning dad. Your tea. Dad? எங்க போயிட்டாரு? வாங்க இன்ஸ்பெக்டர். வாங்க. இன்ஸ்பெக்டர் சார், நான் சொன்ன பொண்ணு இவதான். 1 நம்பர் ஃப்ராட். இங்க நுழைஞ்ச மருமகன்னு பொய் சொல்றா. ஹலோ இன்ஸ்பெக்டர். இந்நேரம் என்னை பத்தி எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு. பட் பிலீவ் மீ, நான் தான் இவரோட மருமக. உங்க பேர் என்ன?
மிஸ்ஸஸ் லுத்திகா ஜஷ்வந்தர் கபூர். இவ சொல்றதெல்லாம் பொய் சார். 1 minute, Mr. Kapoor. Just a moment. லுத்திகா ஜி, நீங்க தான் இவருடைய மருமகள்னு சொல்றீங்க. ஆனா இவர் உங்களை யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் சார், ஏன் இப்படி சொல்றாருன்னு அவரே கேளுங்க. இன்ஸ்பெக்டர் சார், இவ என்னோட கோடிக்கணக்கான சொத்தை அபகரிக்க முயற்சி பண்றா. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் பையனும் என் மருமகளும் 1 வருஷத்துக்கு முன்னாடியே கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. மிஸ்டர் கபூர், இப்ப நீங்க உங்க பையனும் மருமகளும் சேர்ந்து இருக்கிற போட்டோவை கொடுத்தீங்கன்னா அப்புறம் இவங்க யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சலாம். as simple as that. யா, போட்டோஸ் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் என் பையன் எனக்கு அவன் மனைவியோட எடுத்துக்கிட்ட போட்டோவை அனுப்பியிருந்தான் இன்ஸ்பெக்டர். and I am sure அந்த போட்டோவில் இருக்கிறதுவே இல்லை. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க என் கூட வாங்க. வாங்க ப்ளீஸ். வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க உள்ள வாங்க. இங்க வாங்க சொல்றேன். இது இருக்கு பாருங்க. இதோ என் பையன் எழுதின லெட்டர். இதை பாருங்க, படிங்க. டியர் டேட், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்க மருமகளுடைய போட்டோகிராஃப்ஸ் அனுப்பியிருக்கேன். சீக்கிரம் நானும் அவளும் இந்தியாவுக்கு வரோம். அன்பு மகன். அந்த போட்டோகிராஃப்ஸ் எங்க இருக்கு மிஸ்டர் கபூர்? இதோ பாருங்க, இதுல இருக்கு. இதுல என்ன குழப்பம் இருக்கு மிஸ்டர் கபூர்? போட்டோல இவங்க தானே இருக்காங்க. இத பாருங்க. இன்ஸ்பெக்டர், ஜஷ்விந்தர் இறந்ததுக்கு அப்புறம் டேட் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால எல்லாத்தையும் மறந்துறாருன்னு நினைக்கிறேன். இல்ல, நான் எதையும் மறக்கல இன்ஸ்பெக்டர். நான் எதையும் மறக்க மாட்டேன்னு சொல்றேன். எனக்கு நல்லா தெரியும், என் பையன் அனுப்பின போட்டோவில் இருந்தது நிச்சயமா இவ இல்ல சார். ஆனா இவங்க தான் மருமகள்னு சொல்றாங்களே. நான் தான் சொல்றேனே. வேண்டாம் சார், நீங்க இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இவ ஏமாத்த வந்திருக்கா. ப்ளீஸ், ஃபார் ஹெவன்ஸ் சேக் பிலீவ் மீ. இங்க பாருங்க மிஸ்டர் கபூர், உங்ககிட்ட இவங்களுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. இவங்க கண்டிப்பா உங்க மருமக தான். இன்ஸ்பெக்டர், என்கிட்ட இன்னொரு ஆதாரம் இருக்கு. என் வேலைக்கார மாதவ், அவங்க கூட இந்த போட்டோவை பார்த்திருக்கான். அவங்கிட்ட போட்டோவை காமிச்சா கண்டிப்பா சொல்லுவான் அது இவ இல்லைன்னு. எங்க அவரு? இங்கதான் குவார்டர்ஸ்ல இருக்கா. 2 நாள் அவனுக்கு உடம்பு சரியில்லை. வாங்க சார், வாங்க. அட, மாதவ் எங்க போய் தொலைஞ்சா? ஜஸ்ட் a moment. ஐயா அவர்களுக்கு ராத்திரி ஊர்ல இருந்து லெட்டர் வந்தது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால நான் முதல் ட்ரெயின்லயே ஊருக்கு போறேன். இந்த ராத்திரி நேரத்தில் உங்களை தொல்லை பண்ண வேண்டான்னு தான் லெட்டர் எழுதி வச்சுட்டு போறேன். திரும்பி வர 10-15 நாள் ஆகும். மாதவ்.
Now what, Mr. Kapoor? இன்ஸ்பெக்டர் சார் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. உங்களால மட்டும்தான் எனக்கு உதவ முடியும். நிச்சயமா இந்த பொண்ணு தான் என் வேலைக்காரன் ஏதாவது பண்ணிருக்கணும். என்ன அவன் என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க மிஸ்டர் கபூர். நீங்க உங்க வேலைக்காரனோட அட்ரஸ் கொடுங்க, நான் போய் விசாரிச்சு பார்க்கறேன். அது மாதவோட அட்ரஸ் என்கிட்ட இல்லையே. ஏன்னா அவன் 5-6 வருஷமா தான் வீட்டுக்கு போனதே இல்ல. அவர் எத்தனை வருஷமா இங்க வேலை பார்க்கறாரு? அவன் இங்க ஒரு 20 வருஷமா வேலை செய்யறான். நீங்க பண்ற பெரிய தப்பே இதுதான். வேலைக்கு ஆளை வச்சுக்கிறீங்க, அவங்க அட்ரஸை வாங்கிக்கிறது இல்ல. 20 வருஷமா உங்ககிட்ட வேலை செய்யறான், அவன் நல்லவனா இருக்கட்டும், அட்லீஸ்ட் அவன் அட்ரஸ் எதை வாங்கி வச்சிருக்க மாட்டீங்க? ஐம் சாரி கபூர் சார், லுத்திகாவுக்கு எதிரா எங்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. ஆதாரம் இல்லாம போலீஸ் யாரையும் கைது செய்ய முடியாது. என்ன மன்னிச்சிருங்க, என்னால உங்களுக்கு உதவ முடியாது. இன்ஸ்பெக்டர், முதல்ல நான் டேட டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். அதுவும் ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போணும். ஓ, லுத்திகாஜி, இந்த போட்டோகிராஃப்ஸை தவிர உங்ககிட்ட வேற ஏதாவது ஆதாரம் இருக்கா? நீங்க தான் இவருடைய உண்மையான மருமகள்னு மிஸ்டர் நரேந்திர கபூருக்கு நிரூபிக்கிற மாதிரி. இருக்கு. இது எங்களோட மேரேஜ் சர்டிபிகேட். நாங்க கனடால ஒரு கோர்ட்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் இந்திய வழக்கப்படி ஒரு பண்டிதரை வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த சர்டிபிகேட்ஸும் இதுல இருக்கு. இந்த பேப்பர்ஸ்லாம் கண்டிப்பா ஒரிஜினல் தான் மிஸ்டர் கபூர். இன்ஸ்பெக்டர், என்கிட்ட சில லவ் லெட்டர்ஸ் இருக்கு. ஜஸ்விந்தர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எழுதுனது. அப்ப நீங்க ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க. மிஸ்டர் கபூர், இந்த ஹேண்ட் ரைட்டிங் உங்க பையனோட தானா? பாருங்க. எஸ், இதுல இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங் என் பையனோடது தான். ஆனா இதெல்லாம் இவளே தயாரிச்ச டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டூப்ளிகேட். வேணும்னே பண்ணிருக்கா. Why don't you believe me? ஏன் என் பேச்ச நம்ப மாட்டேங்கிறீங்க? இது எல்லாமே டூப்ளிகேட் சார். இன்ஸ்பெக்டர், இது இந்த பங்களாவை ரெஜிஸ்டர் பண்ண பேப்பர்ஸ். இது ஜஸ்விந்தர் என் பேர்ல வாங்கினாரு. இதுல அவரோட சிக்னேச்சர் இருக்கு. இந்த 2 சிக்னேச்சரும் ஒரே மாதிரி தான் இருக்கு மிஸ்டர் கபூர். ஐம் சாரி மிஸ்டர் கபூர், இனிமே என்னால லுத்திகா கிட்ட உங்க மருமக தான் நிரூபிக்கிறதுக்கு வேற ஆதாரம் கேட்க முடியாது. She has got enough proofs. அதான் பொய்யுங்கிறேன் சார். Sorry for the trouble, Inspector. நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க லுத்திகாஜி. ஒருவேளை மிஸ்டர் கபூருக்கு உங்களுக்கு எதிரா ஒரு ஆதாரம் கிடைச்சா கூட உங்களை டேக் கேர்.
என்னாச்சு டாட்? டாட், நீ நீ என்ன கொலை பண்ணிடுவ. நீ என்ன கொலை பண்ணிடுவ. நீ என்ன கொலை பண்றதுக்கு முன்னாடி நான் உன்னை கொலை பண்ணிடுறேன். இங்க பாருங்க, இப்படியே தான் படுத்துட்டு இருக்காரு. ஒண்ணுமே சாப்பிடல. ராத்திரி என்ன கடிகாரத்திலேயே அடிச்சிட்டாரு. இப்ப சொல்லுங்க டாக்டர், இவருக்கு கண்டிப்பா பைத்தியம் தானே பிடிச்சிருக்கு. No! இல்ல இல்ல, நான் பைத்தியம் இல்ல. நான் ஒண்ணு பைத்தியம் இல்ல. ஓகே லுதிகாஜி, நானும் கிளம்புறேன். By the way, எல்லா எவிடன்ஸும் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு மிஸ் லுதிகா. மிஸ் லுதிகா இல்ல, மிஸ்ஸஸ் லுதிகா ஜஸ்வந்தர் கபூர். ஐம் சாரி. இப்போ உங்களுக்கு எம்எல்ஏ எந்த சந்தேகமே இல்லை இன்ஸ்பெக்டர். பிகாஸ் நான் டேட கனடா கூட்டிட்டு போறேன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக. அதோட நான் என் மிச்ச வாழ்க்கையையும் கனடாலே கழிக்க போறேன். அப்புறம் இன்ஸ்பெக்டர் பரத், ஜஸ்விந்தர் எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸை என் பேர்ல வாங்கினாரோ அதெல்லாம் நான் வித்துருவேன். நாங்க கனடால போய் செட்டில் ஆக போறோம். ரொம்ப அட்வான்ஸா தான் பிளான் எல்லாம் போடுறீங்க. ரொம்ப நல்லாவே பிளான் போட்டிருக்கா ஹரிதயாள். முதல்ல என்ன பைத்தியான்னு நிரூபிச்சுட்டா அப்புறம் என்னோட எல்லா சொத்தையும் வித்துடுவாளாம். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுன்னு கூட்டிட்டு போய் கனடாவில் வச்சு என்னை ஒரே அடியாக கொலை பண்ணிடுவா. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பொண்ணு யாரு? அவ யாருன்னு எனக்கு எப்படிப்பா தெரியும்? ஆனா அவ என் மருமகங்கிறதுக்கு எல்லா ஆதாரத்தையும் வச்சிருக்கா. உனக்கு தெரியாத ஹரிதயாள், அன்னைக்கு அவ டாக்டரை கூட்டிகிட்டு வந்து எனக்கு மயக்க ஊசி போட்டுட்டா, மயக்க ஊசி. ஆனா நான் சுயநினைவில் இருந்ததுனால அவ பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டேன். அதெல்லாம் சரிப்பா, எனக்கு இதை சொல்லு. அவ மருமக இல்ல அப்படின்னு நிரூபிக்க ஏதாவது ஆதாரம் இருக்கா? அட போய, அவ தான் எல்லா ஆதாரத்தையும் மறைச்சு வச்சுட்டாள. அவளுக்கு தெரியும் எனக்கு அப்புறம் என் பேர்ல இருக்கிற கோடிக்கணக்கான சொத்தை அனுபவிக்கிறதுக்கு முறையான வாரிசு இல்லைங்கிறது. அவ என் வேலைக்கார மாதவ கூட மறைச்சு வச்சுட்டாயா. நான் சொல்றத நம்புங்க இன்ஸ்பெக்டர். டாடி என்கிட்ட எங்க போறேன்னு சொல்லிட்டு போல. எனக்கு அவரை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. கேட்டியா அவ எப்படி இன்னைக்கு பேச அந்த இன்ஸ்பெக்டரை ஏமாத்துறான்னு? அவரு இவ சொல்றதை தான் நம்புறாரு. நீங்க யார் சார்? சார், என் பேரு ஹரிதயாள் சிங். நானும் நரேந்திர கபூரும் நெருங்கிய நண்பர்கள். இந்த பொண்ணை நம்பாதீங்க. இவ நரேந்திர கபூரை கனடாவுக்கு கூட்டு போய் கழுத்தை நெரிச்சு கொன்னாலும் கொன்னுடுவா. கேட்டீங்களா சார்? உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? ஹரிதயாள் சிங். மிஸ்டர் ஹரிதயாள், உங்க நண்பர் கபூர் கிட்ட
இவங்களுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை. நான் இவருக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தேன். இவரால் எதையும் நிரூபிக்க முடியல. ஆனால் லுத்திகா நிரூபிச்சிட்டாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் சார், அப்படியே இந்த பொண்ணு இவருக்கு உண்மையிலேயே உறவா இருந்தா, ஐ மீன் இவருடைய மருமகளா இருந்தா, இவர் பையனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இருந்தா, இவர் ஏன் பொய் சொல்லணும்? அதை தான் நானும் தெரிஞ்சுக்கிறார் தயாள் சார். And நான் இங்க கடைசி தடவையா வந்திருக்கேன் மிஸ்டர் கபூர். ஏன்னா உங்க வாயாலேயே நான் உண்மையை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அண்ட் பை த வே லுத்திகாஜி, நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். Now. தாராளமா. ஏற்கனவே நான் இவரோட மருமகங்கிறதுக்கு எல்லா ஆதாரத்தையும் தந்திருக்கேன். ஜஸ்ட் இன்னொரு விஷயத்துக்கு நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன் லுத்திகாஜி. அது கொஞ்சம் பர்சனல் தான். இதை நீங்க இன்னொரு வாய்ப்புன்னு கூட நினைச்சுக்கோங்க. அது என்னன்னா, உங்க ஹஸ்பண்ட் ஜஸ்விந்தரை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுங்க. அது ரொம்ப பர்சனல் விஷயமா இருக்கணும். அது ஒரு மனைவிக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா பத்தாது, ஒரு அப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்கணும். That is a good point, Inspector. I'm surprising. எனக்கு எப்படி இந்த பாயிண்ட் தோணல? இன்ஸ்பெக்டர், இவ விரிச்ச வலையில இப்ப இவளே வந்து விழப்போறா. மிஸ்டர் கபூர், நீங்க அமைதியா இருங்க. நான் இவங்ககிட்ட தான் கேள்வி கேட்டேன். சொல்லுங்க லுத்திகா. லுத்திகாஜி, நான் உங்களை தான் கேட்டேன். நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. யஷ்வந்தரோட வலது கால்ல ஒரு தீக்காயம் இருந்தது. ஏழு 8 வயசுல அவருக்கு அந்த காயம் ஏற்பட்டுச்சா, அதுவும் தீபாவளி அன்னைக்கு. அதோட அவர் வயிற்று இடது புறத்துல ஆபரேஷன் செஞ்ச ஸ்டிச் மார்க் இருக்கு. அவரோட 15வது வயசுலயே அவருக்கு அப்பெண்டிஸ் ஆபரேஷன் நடந்திருக்கு. அவரோட இடது தொல்லை ஒரு மச்சம் இருக்கு. வேற ஏதாவது? மிஸ்டர் கபூர், இவங்க சொல்றது உண்மையா? ஆமா, இவ சொல்றதெல்லாம் உண்மைதான் இன்ஸ்பெக்டர். இவ எப்படியோ யாருக்கிட்டயோ கேட்டிருக்கா போல் இருக்கு. இவ என்னோட மருமகளே இல்ல. ஆனா ஆச்சரியமா இருக்கு சார், இந்த விஷயமெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும்? இந்த விவகாரம் உண்மையிலேயே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் தான் சார். லுத்திகாஜி, அப்படின்னா இன்னொரு விஷயத்த சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க உங்க ஹஸ்பண்டோட மும்பைக்கு வந்தப்புறம் இங்க யாரெல்லாம் பாத்தீங்க? நாங்க இந்தியாவுல 2 நாள் தான் இருந்தோம். முதல் நாள் கோர்ட்லயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். 2வது நாள் நாங்க 2 பேரும் ஜாலியா ஊர் சுத்தினோம். அப்போ டாட் பெங்களூர்ல இருந்தாரு. எங்களை பாக்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்க உங்க ப்ராப்பர்ட்டி விஷயமா இங்க வந்திருந்தீங்கன்னா நிச்சயம் உங்க வக்கீல பாத்திருப்பீங்கல்ல? பார்த்தோம். அது அந்த பேப்பர்ஸ்லாம் நானும் பார்த்தேன். உங்க வக்கீலோட பேரு மிஸ்டர் ஷாம் ஹிம்சந்தானி இல்ல? அட்வொகேட் ஷாம். அவர் என்னோட ஃபேமிலி லாயர். நான் போன் பண்ணேன்னா அவர் இங்க வந்துருவாரு. Go ahead, Mr. Kapoor. இன்ஸ்பெக்டர், நீங்க யார கூப்பிடணுமோ தாராளமா கூப்பிடுங்க. ஏன் இந்த ஊரே கூப்பிட்டு கேளுங்க. பட் ஒரு விஷயம் இன்ஸ்பெக்டர், தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி என்ன தொல்லை பண்ணாதீங்க. ஃபார் காட் சேக். இவங்களை பார்த்திருக்கீங்களா வக்கீல் சார்? என்ன இப்படி கேக்குறீங்க? எனக்கே உங்களை நல்லா தெரியுமே. இவங்க தான் கபூர் சார் பையன் கூட வந்திருந்தாங்க. அதாவது கபூர் சார், இவங்க தான் உங்க பையன் ஜஸ்விந்தரோட மனைவி. இவங்க பேர்ல தான் ப்ராப்பர்ட்டி எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு. அவர் சொன்னதை கேட்டீங்களா? வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா இன்ஸ்பெக்டர்? ஐம் சாரி மிஸ்டர் கபூர், என்னால இதுக்கு மேல உங்களுக்கு எந்த உதவியும் செய்யறதுக்கு இல்ல. இது பொய் சார், இது பொய். அட்வொகேட் ஹேம்சந்தானி
நீயும் ஏமாத்துற. இந்த பொண்ணு என் மருமகளே கிடையாது. நான் 1000 தடவை சொல்லிட்டேன். என் மருமக என் பையன் கூட கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டா. உங்க மேல நான் ரொம்ப பரிதாபப்படுறேன் மிஸ்டர் கபூர். நான் சொல்றதை கேளுங்க மிஸ்டர் கபூர். ஒரு டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. அப்புறம் உங்க மருமகளோட கனடால செட்டில் ஆயிடுங்க. அதான் பெஸ்ட். வேண்டாம் இன்ஸ்பெக்டர், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அப்படி சொல்லாதீங்க. கிவ் மீ லாஸ்ட் சான்ஸ். கிவ் மீ லாஸ்ட் சான்ஸ். நான் எப்படியாவது இன்ஸ்பெக்டர், என்கிட்ட ஆதாரம் இருக்கு. கடைசி ஆதாரம். கொண்டு வாங்க. என் பையன் எனக்கு அவனோட கல்யாண போட்டோவையும் கூடவே ஒரு லெட்டரையும் அனுப்பினான். அந்த லெட்டரோட அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச அந்த பண்டிதரோட விசிட்டிங் கார்டையும் வச்சிருந்தான் சார். அந்த கார்டுல அவரோட முழு அட்ரஸ் இருக்கு. அவரை கூப்பிட்டு விசாரிச்சா என் பையனுக்கு அவர் கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு இவதானா இல்லையான்னு தெரிஞ்சிடாதா சொல்லுங்க. இப்போது உங்களுக்கு அந்த எவிடன்ஸ் ஞாபகம் வந்தது. அந்த கார்டை கொஞ்சம் தர முடியுமா சார்? நிச்சயம் தரேன். குழப்பத்துக்கு மேல குழப்பமா இருக்கு. ஹரிதேல் ஏர்போர்ட்ல இருந்து ஃபிளைட் கரெக்ட் டைமுக்கு வந்துருச்சுன்னு ஃபோன் பண்ணான். பின்ன அவங்க ஏன் இன்னும் வந்து சேரல? வந்தாச்சு மிஸ்டர் கபூர். எதிர்பார்த்துட்டு இருந்த உங்க கடைசி சாட்சியம் வந்தாச்சு. இப்ப பார்க்கலாம் உண்மை யார் பக்கம் பேசுதுன்னு. பண்டித சந்திரவான் சர்மா, வணக்கம். 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 நாங்க உங்க பதிலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது நான் கபூர் சார் ஃபோன் வந்ததும் என்னோட முக்கியமான வேலைங்களை விட்டுட்டு முதல் ஃப்ளைட்ல இங்க வந்துட்டேன். நீங்க இங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லைன்னா நாங்க பெரிய சிக்கலை தவிச்சிருந்திருப்போம். லுதிகாஜி, இவங்க லுதிகா, ஜஸ்விந்தரோட ஒய்ஃப். இவங்கள உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? தெரியல. நல்லா பார்த்து சொல்லுங்க. ஜஸ்விந்தரோட ஒரு பொண்ணுக்கு நீங்க கல்யாணம் செஞ்சு வச்சீங்களே, அது இந்த பொண்ணு இல்லையா? இல்ல. ஆனா பேரு நம்ம 2 பேருக்கும் ஒண்ணுதான், லுத்திகா. ஆனா பொண்ணு இது இல்ல. அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? என்கிட்ட ஒரு பெரிய ஆதாரம் இருக்கு. கல்யாண போட்டோ கூடவே எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படின்னா நீங்களும் ப்ரீ பிளான்டா தான் வந்திருக்கீங்க. எங்க காட்டுங்க. உங்களுடைய இந்த ஆதாரம் இவங்களுடைய எல்லா ஆதாரத்தையும் பொய்யாக்கிடும். உங்களுக்கு இந்த ஒரு ஆதாரம் மட்டும் போதுமா இன்ஸ்பெக்டர்? Now arrest this girl. ஆதாரம் இப்ப கிடைச்சிருச்சு இல்ல? இவ என் மருமக இல்ல. நான் அரஸ்ட். அதை நான் படிக்கிறேன் மிஸ்டர் கபூர்.
நான் அரெஸ்ட் பண்ணித்தான் ஆகணும், ஏன்னா எனக்கு நிறைய ஆதாரங்கள் கிடைச்சிடுச்சு. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். என்னது என்னது நாடகம்? நாடகம் இல்ல மிஸ்டர் கபூர், நிஜம். And now you are also under arrest. ஷிண்டே, டாக்டர் இல்ல? டாக்டர் இல்ல, என்னுடைய கலீக் இன்ஸ்பெக்டர் ஷிண்டே. சொன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, இந்த விஷயம் எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும். லுத்திகா மேடம் உங்க மருமக இல்ல, ஏன்னா நான் தான் அவங்கள உங்க வீட்டுக்கு உங்க மருமகளை நடிக்க அனுப்பி வச்சேன். She is also my colleague, Inspector Shailaja Soni. பல வருஷங்களா நீங்க நடத்திட்டு இருக்கிற நாடகத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்காக நான் ஒரு சின்ன நாடகம் நடத்த வேண்டியிருந்தது. உலகத்துல இருக்கிற அத்தனை போலீஸ் கண்ணிலையும் நீங்க மண்ணை தூவலாம், அவங்களை ஏமாத்தலாம். ஆனா என்ன இன்ஸ்பெக்டர் பரத்தை ஏமாத்த முடியாது. மிஸ்டர் ஜஸ்விந்தர் கபூர், ஆச்சரியமா இருக்க மிஸ்டர் ஜஸ்விந்தர் கபூர் என்கிற மிஸ்டர் சந்திரபான் சர்மா, ராதர் பண்டிட் சந்திரபான் சர்மா. Am I right? பேரை மாத்திக்கலாம், இல்ல தோற்றத்தை மாத்திக்கலாம், ஆனா மனுஷனோட செய்கை மட்டும் மாறாது. எனக்கு நல்லா தெரியும் மிஸ்டர் கபூரோட கோடிக்கணக்கான ப்ராப்பர்ட்டியை காப்பாத்துறதுக்கான அத்தனை வழிகளையும் மூழ்னதும் நீயே இங்க நேர்ல வருவ, இதை நிரூபிக்கிறதுக்கு முயற்சி செய்வ. லுத்திகா ஜஸ்விந்தரோட மனைவி இல்லைன்னு. மிஸ்டர் கபூர் உன்னுடைய போட்டோவையும் விசிட்டிங் கார்டையும் கிட்ட தந்தப்ப என்னுடைய சந்தேகம் உறுதியாயிடுச்சு. நீ சாகல, உயிரோட தான் இருக்க. அதோட கம்ப்யூட்டர் என்னுடைய சந்தேகத்தை இன்னும் உறுதியாக்கிடுச்சு. அதாவது 2 படத்தையும் ஃபீட் பண்ணி பார்த்தப்ப உருவம் ஒண்ணா இருந்தது, ஆனா பேர் தான் வேற வேறையா இருந்தது. ஒண்ணு மிஸ்டர் ஜஸ்விந்தர் கபூர், இரண்டாவது பண்டிட் சந்திரபான் சர்மா. இப்ப நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு மனுஷன் தன்னுடைய திறமையான மூளையை வச்சு ஒரு சாதாரண டிராவல் ஏஜென்டா இருந்து ஒரு ட்ரக் கிங் ஆயிட்டான். ட்ரக் மாஃபியா. ஒண்ணும் தெரியாத அப்பாவி ஜனங்களை வெளிநாட்டுக்கு அவன் அனுப்புனான். அவங்க பாடியில ட்ரக் கேப்சூல்ஸை ஆபரேட் பண்ணி அனுப்புனான். இந்த சந்தர்ப்பத்தை அவன் முழுமையா பயன்படுத்திக்கிட்டான். தன்னுடைய தோற்றத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவன் மாத்திக்கிட்டான். அந்த ஆள் நீதான். அதோடு உன்னுடைய டாட் இந்த ட்ரக் பிசினஸ்ல உன்னுடைய பார்ட்னராக இருக்கிறவர். இவரு கிட்ட சொல்லியிருந்திருக்கார், யாரோ ஒரு பொண்ணு உன்னுடைய மனைவிங்கிற பேர்ல இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா, உன் ப்ராப்பர்ட்டியை கைப்பற்ற முயற்சி செய்யறான்னு. அந்த ப்ராப்பர்ட்டியை காப்பாத்துறதுக்காக நீயே இங்க வந்த. ஆனா நான் என்னுடைய பிளான்ல ஜெயிச்சிட்டேன். Am I right, Mr. Kapoor? பாதாவ், தேங்க்யூ மாதவ். இவரு எங்களுக்கு ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் தந்தார். இவரு கிராமத்துக்கெல்லாம் போகல, நாங்க தான் இவரை மறைச்சு வச்சிருந்தோம். And Mr. Shyam Hemchandani, we are very thankful to you. Thank you, sir. Mr. Narendra Kapoor and Mr. Jaswinder Kapoor, உங்க 2 பேருடைய வேஷமும் கலஞ்சிடுச்சு. I arrest both of you.